சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். ஆர்எம்சி பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். இந்தியாவுடைய T20 சைடை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பிசிசிஐ கிட்ட இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம், ஆஷஸ்ல ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லையுமே இங்கிலாந்துடைய T20 கிரிக்கெட் ஃபார்மட், அந்த ஒரு பேஸ்பால் மெத்தடுங்கிறது T20 ODI டெஸ்ட் எல்லாத்துலேயும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எங்கே போய் இன்னைக்கு எங்கே வந்திருக்குது அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளும் கற்றுக்க வேண்டிய சில பாடங்கள் இதில் இருக்குது. எப்படி பிசிசிஐ இந்தியாவுடைய இந்த T20 கிரிக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாய்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலகோட். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிரிக்கெட் அப்படின்றது மாறிட்டே வருது. 2011லேருந்து 15 வரைக்கும் தோனியோடைய ஒரு பீக் எராவை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் 2008லேருந்து 11-12 வரைக்கும் ஒரு 4-5 வருஷம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இதையே நம்ம 2 விதமாக தான் தோனியோடைய கேப்டன்சியை நம்ம இது பண்ணுறோம். அப்புறம் கரெக்டாக 2016லேருந்து 20 வரைக்கும் தோனி வந்து ஒரு பிளேயராக மட்டுமே எப்படி இருந்தார், அந்த டைமில் அவருடைய கேப்டன்சியெல்லாம் விட்டுட்டு அவர் இருந்த அந்த ஒரு 5 இயர்ஸை பார்த்தோம். கோவிட் வந்ததுக்கு அப்புறமா 2020-21லேருந்து இப்போ 5 வரைக்கும் 2026 இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த 5 வருஷம் எப்படி போச்சுங்கிறத பார்த்தோம். பேஸ்பால் அண்ட் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு நேஷனுமே வந்து அவங்களுடைய அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை ஏற்றி T20ஸ்ல வந்து ஒரு 250 260ங்கிறதே ஈஸிலி சேசபிளோ அப்படின்ற கொஸ்டினை நமக்கு இப்போ எழுப்புற மாதிரியும் 300 நெருங்குற ரேஞ்சில் அண்ட் ரொம்ப ஈஸிலி இன்னும் ஒரு 1 இயர்ல வந்துட்டு எல்லா டீம்ஸுமே வந்துட்டு 300 அடிக்கிறதுக்கு ஒரு கேலண்டர் இயர்ல ஒரு 10 தடவையாவது 300 அடிச்சிருவாங்கன்ற மாதிரி 2027 மேபி இருக்கலான்ற மாதிரி இப்போ 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இப்போ 2026 to 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இந்திய கிரிக்கெட் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதுவும் ஏற்கனவே டெஸ்ட்லையும் ஓடிஐலையும் நம்ம ஒரு இம்பேலன்ஸை பெருசா பார்த்துட்டு இருக்கும்போது T20லயாவது அந்த இம்பேலன்ஸை விட்டுறக்கூடாது. அதுக்கான மெயின் காரணம் T20 பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இவால்விங் கிரிக்கெட். அதுதான் வந்து நெக்ஸ்ட் T20லேருந்து இது T15 T10 அப்படி இப்படின்னு மாறி குறைஞ்சிட்டே போற ஸ்டேஜ்ல இருக்கிறனால இந்த ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஓரளவுக்கு வந்து டிட்டாச்டு ஃப்ரம் கிரிக்கெட் லவர்ஸ், அக்செப்ட் இட் ஆர் நாட், நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ ரசிகர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கின ஒரு 2 ஃபார்மட் ஆகவும் T20 தான் பரவலாக அதிகமா. இப்ப என்ன கேட்டா பர்சனலா எனக்கு ஓடிஐ தான் ரொம்ப பிடிக்கும், டெஸ்ட் தான் பிடிக்கும், அடுத்ததுதான் T20 நான் சொல்லுவேன் மூன்றாவதாக. பட் இருந்தாலும் அது எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்கும் கிரிக்கெட்டை பாக்குறதுக்கு. நான் இப்ப சேனல் வீடியோ போடுறேன், கிரிக்கெட்டே ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்த்து அதையே என் வேலையா பாக்குறது வேற. பட் வேலைகளை விட்டுட்டு வந்து ஒருத்தவங்களால பார்க்க முடியுமா அப்படின்னா அவங்களால ஒரு ராத்திரி 8 to 12 தான் பார்க்க முடியும். ஸோ T20 கிரிக்கெட் மோஸ்ட்லி லைக்டு பை எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபார்மட் அடுத்த 5 வருஷத்துல எப்படி போகுதுங்கிறத பிசிசிஐ யோசிக்க ஆரம்பிக்கும். இதுதான் நான் அந்த வீடியோல சொல்ல போற முதல் விஷயம். எல்லா பிசினஸ்லயுமே எல்லாத்துலயுமே நம்ம எப்பவுமே வந்து ஒரு டார்கெட் பேஸ்டுங்கிறத தாண்டி ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளான்ஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம், அடுத்த 5 வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு ஒரு பிசினஸ்ல பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுமே நம்மளுடைய பர்சனல் கரியர்ல, லைஃப்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறவங்க படிப்புல எல்லாமே அடுத்து நம்ம என்ன பண்ண அடுத்து நெக்ஸ்ட் என்னங்கிற ஒரு பிளான் இருக்கும். ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று போட்டு வச்சு, நம்ம அடுத்துதான் பண்ண போறோம். ஓகே 2026 இங்க இருக்கணும், 2027 கார் வாங்குறேன், 2028 வண்டி வீடு வாங்குறேன், 2030 ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்டா அப்படின்னு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 40 வயசுல ரிட்டையர்மெண்ட் எனக்கு அப்படின்னு நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் 65 68லயே வந்துட்டு வேலை பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. 58 ரிட்டையர்மெண்ட்லாம் ரொம்ப லேட்டா, ரொம்ப சீக்கிரமா இருக்குப்பா அப்படின்னு. பட் நம்மளாம் 40 ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல அந்த பிளானிங்ன்றது எவ்வளவு முக்கியன்றதை நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது பிசிசிஐ ஆல்சோ அடுத்த 5 இயர்ஸ்க்கான ப்ரொஜெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும். எங்கேயுமே ஐசிசிக்கு 70லேருந்து 80% ரெவன்யூ கொடுக்குறதே நான் தாண்டா அப்படின்னு நம்ம ஆடினோம்னா கொஞ்சம் அதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இல்லைங்க, நானும் ஒரு அனதர் போர்டு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ற டைம் இது. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லயும் நம்ம அஃபெக்ட் ஆகிற மாதிரி T20 நாளைக்கு அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறோம், நம்மளோட பிளேயர்ஸ் யார், நம்மளோட கேப்டன் யாரு, T20ல நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம். நாளைக்கு சூரியகுமார் யாதவோட இந்த மிட் 30s இருக்கிற இவர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா நம்மளுடைய அடுத்த கேப்டன் யாரு, ஹார்திக் பாண்டியா ஆல்சோ அதே ஏஜ் கேட்டகரியில் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டு இருக்க ஒரு பிளேயர். அப்ப அவரையும் விட்டோம்னா அடுத்து நம்மளோட கேப்டன் யாரு, அப்போ சுப்மன் கில் தானா, அது கூடாது. 3 ஃபார்மட்டுக்கு ஒரே பிளேயர்ன்றதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத வந்து எப்படிலாம் போட ஆரம்பிக்கணுன்றதை தயவுசெய்து அவங்க தான் யோசிச்சாலும் இது பிசிசியோடைய கையில் இருக்குது. நான் ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கும் என்ன முடிவு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஃபார்மட் பேசிஸ்ல யோசிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன்.
நான் 3 ஃபார்மேட்டுக்கு ஆல் ஃபார்மேட் கேப்டன், ஆல் ஃபார்மேட் கோச் இந்த கான்செப்ட்லாம் விட்டுட்டு ஃபார்மட்டுக்கு ஒரு கேப்டன் அண்ட் கோச், ஃபார்மட்டுக்கு ஒரு கேப்டன் அண்ட் கோச்னு 3த்துக்கும் தனித்தனியா பிரிச்சு பிசிசிஐ எதுக்காக நான் கம்பீரை வந்து எடுத்தேன் கோச்சா? கேகேஆர 10 வருஷம் கழிச்சு கப்படிக்க வச்சான்ப்பா அந்த மனுஷன். அதனால எடுத்தேன். அது எந்த ஃபார்மேட்? T20. ஓடிஐல டெஸ்ட்ல ஒரு ஃபார்மட்டுக்கு ஏத்த மாதிரி அவருடைய பிரெயின் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குதா? இப்போ எக்விப்டா இருக்காரா? உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவர்கள் சொல்றாரு, இல்ல நான் வந்துட்டு சிஎஸ்கே இது பண்ணும்போது யங் பிளேயர்ஸை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் தான்டா மாஸ் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் ஒத்துக்கிறேன், யங் பிளேயர்ஸ் உண்மையாவே வேற லெவலு. அவங்கள இப்ப நாங்க எடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப நாங்க பேலன்ஸ் இன்னும் அதிகப்படுத்துறோம். யங்ஸ்டர்ஸ் அதிகமாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி பண்றோம் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவர்கள் ரியலைஸ் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஃபார்மட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏத்த ஒரு கேப்டன் கோச்சை போடுற இந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத ரொம்ப 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 கவனமா அடுத்த 5 வருஷத்தை பிசிசிஐ பிளான் பண்ணாதான் T20 ஃபார்மட்ல எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இந்த டிரான்சிஷன் ஆகிற அடுத்த 5 இயர்ஸ்ல சூப்பரா நம்ம போக ஆரம்பிக்கும். முதல் 2-3 வருஷத்தை புடிச்சிட்டா அடுத்த 2 வருஷம் நம்ம கையில தான். ஸோ 2026 and 2027 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வேர்ல்ட் கிரிக்கெட் அண்ட் மெயின்லி நம்மளோட பிசிசிஐ அதை கவனிச்சே ஆகும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முக்கியமா என்ன மைண்டில் வைக்கணும்னா, ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு நிறைய வரும். ஃபினிஷர் யாரா ஃபினிஷர்? ரிங்கு சிங்கா, ஜிதேஷா, சிவம் தூபேவா, இவரா அவரானு 10 ஐபிஎல் டீம்ல இருந்து 10 இல்ல 20 ஒவ்வொரு டீமுக்கும் 2 ஃபினிஷர் 20 ஃபினிஷர் கையில இருக்கிறாங்க. இதுல இந்தியன் ஃபினிஷர்ஸ் எவன்டா? ஓகே, இந்த 5 ஃபாரின் ஃபினிஷர்ஸ் விடு, 15 இந்தியன் ஃபினிஷர்ஸ். இந்த 15 பேர்ல ஓகே, அடுத்த மாசம் இவங்க 2 பேரும் ட்ரை பண்றேன், அடுத்த மாசம் இவங்க 2 பேரும் ட்ரை பண்றேன், ஒரு 6 மாசம் கழிச்சு அவனுங்க 2 பேரும் ட்ரை பண்றேன், அப்புறம் இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபினிஷர்ஸ் யார், அவங்க 2 பேரும் கூப்பிடு. இப்படின்னு நீங்க மாசம் தான் கூப்பிட்டு இருக்கிறது முதல்ல நிறுத்தணும் சார். எனக்கு இவங்க தான் என் ஃபினிஷர்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல அப்படியே நம்ம டிராவல் ஆக ஆரம்பிக்கணும். இல்ல நான் ஓப்பனரா வந்து சுப்மன் கில்ல ட்ரை பண்ணுவேன், அப்புறம் சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணுவேன், சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு சுப்மன் கில் கொண்டு வருவேன், சுப்மன் கிலுக்கு ரெஸ்ட் இன்ஜுரி அப்படின்னு ஃபார்ம் அவுட்னோடனே சஞ்சு சாம்சனை கொண்டு வருவேன். ஒருத்தர் ஃபார்ம்ல நான் இவரை நம்பி விளையாட வைக்கிறேன். இவரு ஃபார்ம்ல சூப்பரா இருக்கிறாரு, ஐபிஎல்ல ஸ்மாட்ல எல்லாத்தையும் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு, இவரை நான் இந்தியன் டீம்ல எடுக்கிறேன். இவர் நல்லா விளையாடாதப்ப ஒரு 15 இன்னிங்ஸ் 3 சீரீஸ்னு வச்சுப்போமே, ஒவ்வொரு சீரீஸ் 5 மேட்ச் கொண்ட சீரீஸா இருந்தா, அது T20 வேர்ல்டு கப் போறனால இப்ப 5 மேட்ச் சீரீஸ். T20 வேர்ல்டு கப்லாம் இல்ல அப்படின்னா அது 3 மேட்ச் சீரீஸா தான் T20 விளையாட போறாங்க அடுத்து. ஏன்னா வந்துட்டு அடுத்த வேர்ல்டு கப் வர போதுங்கிறனால ஓடிஐக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து அந்த 3 மேட்ச் T20 சீரீஸுங்கும் போது ஒரு 5 சீரீஸ் அட்லீஸ்ட் கொடுக்கணும். 15 மேட்சஸ். அந்த 15 மேட்சஸ்ல என்ன பண்றாரு இவரு அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் இவர் வந்து 15 மேட்சஸ்ல எப்படிலாம் அவுட் ஆயிருக்காரு, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னா மாத்து. இல்லையா இன்னொரு ஒரு 5 மேட்ச் நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, நீ அவுட் ஆனது எல்லாமே இந்த காரணங்கள்னால, இந்த வீக்னஸ்னால, இந்த ஃபேக்டர்ஸ்னால, இதெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அட்ரஸ் பண்ணு, உனக்கு 5 மேட்ச் இன்னும் வாய்ப்பு தரேன், நீ ஆடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மெத்தட் அண்ட் பேட்டர்னை கொண்டு வந்து பிளேயர்ஸை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மளுடைய டீம் ப்ராக்ரஸ் ஆகி முன்னால போகும். இல்ல எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா நீ என்ன வேணா ஆடிட்டு போடா தம்பி, உன்னைய மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்காத சரியா, இங்க பாரு தம்பி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இங்க இருக்காரு பச்சியா, நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப, இப்படின்னு நீங்க ஆப்ஷனை கண்ணில் காட்டி பாத்தியா, உன் இடத்த நிரப்ப என்கிட்ட பல ஆப்ஷன்கள் கிடக்கு, அதனால நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது புரிஞ்சுக்க தம்பி அப்படின்னு அவங்கள நீங்க இது பண்றதுனால நீங்க பெரிய ஆளு, அவங்களாம் சாதாரணம் கிடையாதுங்க சார். என்ன ஆளும் கடைசியில் டேலண்ட் தான் பெருசு, அதை வச்சு பணம் பார்க்குற நீங்களாம் 2வது ஆளுங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட பணம் 1000 இருக்கலாம், ஆனா அந்த பணத்தை வச்சுக்கின்னு இவங்க இல்லாம நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, அதை ரியலைஸ் பண்ணிக்கணும். அதனால அந்த பிளேயர்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்கணும். முன்னாடி எல்லாம் வந்து நான் இதை சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. முன்னாடிலாம் ஒரு சச்சின், சேவாக், கங்குலி, லக்ஷ்மண், டிராவிட், கெய்ஃப், யுவராஜ் அப்படின்னா நீங்க தான் தம்பி அப்படின்னு இருக்கும். ரஞ்சி டிராஃபில அப்பெல்லாம் ஆடாத பிளேயர்ஸா? அப்பெல்லாம் யாரும் இல்லையா? சுப்பிரமணியன் பத்ரிநாத் எவ்வளோ பெரிய ரஞ்சி டிராஃபி பிளேயரு, அவரை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது நமக்கு, அந்த அளவுக்கு ஒரு பிளேயர் அவர், நம்மளாம் பேசவே முடியாது அவரை பத்தி, அப்படிப்பட்ட பிளேயர். இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் ஏராலாம் கிடையாது இவர் சுப்பிரமணியம் 14 ஆட்டு இருந்த டைம்ல. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் அவர். பட் ஆனா அவரால் போய் சச்சின் டெண்டுல்கரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் தேர் இஸ் ஆல்ரெடி a சச்சின் டெண்டுல்கர். அப்ப ஏற்கனவே ஒரு சச்சின் இருக்கும்போது
உன்ன பார்த்தா எனக்கு புது சச்சின் மாரி தெரியுது. நீ வா, சச்சின் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் பிசிசிஐ இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்காக விளையாடலனாலும், ஃபார்ம் அவுட்டே ஆனாலும், என்ன ஆனாலும் நீ தான் விளையாடணுன்ற கான்செப்ட்க்கு போணும்னு நான் சொல்லவே இல்ல. விச் ஹேப்பன்ட் வித் சம் சீனியர் பிளேயர்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் இதுக்கு முன்னாடி. அவங்க ஃபார்ம்லயே இல்லனாலும் அவங்கள வச்சு விளையாடுவதற்கான வாய்ப்புகள குடுத்துட்டே இருக்கும். கன்டினியூஸா கேலண்டர் பை இயர் குடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாரி நான் சொல்லல. ஆனா நான் ஒரு டேலண்ட்ட நம்பி இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு இந்த 10 ஐபிஎல் டீம்லயே ஒரு 4 வருஷமா பார்க்குறேன் தம்பி. இவன் ஒருத்தன் எல்லா வருஷமும் சூப்பரா ஆடுறான் தம்பி. இவன் தான் என் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர். இவன் தான் என் ரைட் ஹேண்ட் ஓப்பனர்ன்னு 2 பேர் பிக் பண்ணுங்க சார். அவங்கள கன்சிஸ்டன்ட்டா ஆட வைங்க. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் கன்டினியூஸா விளையாடுறாங்க. உடனே இப்ப சுப்மன் கில்ல கொண்டு வந்து மாத்தணுமா? சிவம் துபேவ பாருங்க. சிவம் துபே செட் ஆவலையா? அடுத்து யாருன்றத ஒருத்தர பிக்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு 20 மேட்ச் வாய்ப்பு குடுங்க. இந்த சாப் அண்ட் சேஞ்ச் அப்படின்றது வந்து ராகுல் சார் இல்லனா எனக்கு ரவி பிஷ்னா இல்ல அப்படின்னா வந்து எனக்கு வாஷிங்டன் சுந்தர் இல்லனா எனக்கு அக்சர் பட்டேல்னா குல்தீப் யாதவ். யாரு தான் சார் உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா விளையாடுற ஒரு T20 பவுலர்? முன்னாடி அஸ்வின்னா அது அஸ்வின் தான், ஜடேஜானா அது ஜடேஜா தான். இந்த அஸ்வின் ஜடேஜா போனதுக்கு அப்புறம் குல்சான்னு ஒண்ணு வந்துச்சு. குல்சாவும் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் காணாம போயிருச்சு. அப்புறம் கூ வா அப்படின்னு வந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர். கூ வாஷ் அப்படி இப்ப குல் வாஷ தாண்டி அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாஷ் சா, அப்புறம் சா குஷ். என்ன சார்? என்ன காம்பினேஷன மாத்திட்டே இருப்பீங்க. என் பவுலருங்க 2 ஸ்பின்னர் இவன் தான்டா, என் 2 ஃபாஸ்ட் பவுலர் இவன் தான்டாங்கிற அந்த மைண்ட் செட்ட பிசிசிஐ கொண்டு வந்தே ஆகணும். இந்த 2 விஷயங்கள சரியா பண்ணணும். 1 அடுத்த 5 வருஷம் எனக்கு என்ன வேணும்? கிரிக்கெட் எப்படி இவால்வ் ஆயிட்டு இருக்குது? உலக கிரிக்கெட் எங்க போய்க்கிட்டு இருக்குது? நம்ம அத ஸ்டெப் அப் பண்ண என்ன பண்ண போறோம்? 1. 2வது ஏன் கன்சிஸ்டன்ட் பிளேயிங் 11 இவங்க தான். இவங்கள நம்பி நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றேன். சரியா விளையாடாத பட்சத்தில் மட்டுமே நான் மாற்றுவேனே தவிர, எனக்கு இத விட ஒரு பெட்டர் ஆப்ஷனா என் கண்ல ஒருத்தன் படுறான்றதுக்காகலாம் இவன மாத்த மாட்டேன். நீ தான்டா தம்பி என்னோட ஏ பிளேயிங். இன்னும் இந்த ப்ராப்ளம் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளம் சூரியகுமார் யாதவுக்கு கிடையாது. இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வருது? ஒரு சஞ்சு சாம்சனுக்கு வருது. ஒரு அக்சர் பட்டேலுக்கு வருது. அப்ப உங்களுக்கு ஸ்டார் வேல்யூ இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு Instagram ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்கணும் தம்பி. அவங்கள பத்தின டிஜிட்டல் ரீச், உங்கள பத்தி இத்தன பேர் இவ்வளோ இது பண்ணணும், அவ்வளோ பண்ணணும். அவ்வளோ ரீச் இதுதான் 3வது விஷயம். கடைசியா நான் இந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கான இவ்வளோ டிஜிட்டல் ரீச் இருக்கணும். உங்கள பத்தின ஒரு ஃபேன் பேஸ் அது இதுன்னு ஒரு சொல்லாம சொல்றாங்க இவங்க அததான் ஆக்சுவலா. அவ்வளோ இருக்கிற பிளேயர்ஸா உன்னையெல்லாம் நான் தூக்கவே மாட்டேன். நீ உள்ளயே இரு. உன்ன பத்தி தினம் தினம் Twitterலலாம் பேசுறானுங்க. தம்பி கேள்விப்பட்டேன். வேற மாரி ஆளு போலயே நீ. நீ நம்ம ஸ்குவாட்லயே இரு. உன்ன பத்தி பேசினே இருக்கிறானுங்க எல்லாம் ஆன்லைன்ல ஃபுல்லா உன் பேரு தான் வருது. சரியான ஆளு போல நீ. சார் நான் பேட்டிங் ஆடுறத அது உடு தம்பி நீ பேட்டிங் எல்லாரும் தான் ஆடுறாங்க. உன்ன மாரி என்ன உன்ன விட சூப்பரா விட ஆடுவாங்க. அத உடு. நீ செம்மையா வந்துட்டு ஆன்லைன்லாம் வந்துன்னுக்குற. நீ அங்கேயே இரு. அப்படின்னு பண்றது எனக்கு புரியலங்க சார் என்னன்னு. உங்களுக்கு அக்ஷர் பட்டேல்லாம் அவர் என்னங்க அக்ஷர் பட்டேல் வருவாரு, போவாரு, ஆடுவாரு. ஒரு ஸ்டார் கிடையாது. நல்ல பிளேயருங்க. சூப்பர் பிளேயருங்க. ஆசம் பிளேயருங்க. ஸ்டார் கிடையாதுங்க. அப்படின்றதால அக்ஷர் பட்டேல் எப்ப வேணா வச்சுப்பீங்க. எப்ப வேணா வேணாம்னா தூக்கி போடுவீங்க. இந்த ஃபார்மட் ஆடு, அந்த ஃபார்மட் ஆடு, இதுல ஆடு, அதுல ஆடு, அத பண்ணு, இத பண்ணு, என்னத்தையோ பண்ணு. குல்தீப் யாதவ் என்னங்க? குல்தீப் யாதவ் அவ்வளவுதானே. சூப்பரா போடுவாரு. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாலும் செம்மையா போடுவாரு. 6, 7 எக்கானமிக்கு மேல இருக்காது. ஆமா. எப்போ குடுத்தாலும் விக்கெட் எடுப்பாரு. ஆமா. அதுக்காக அதுக்காகலாம் டீம்ல வச்சுக்க முடியாதுங்க சார். அப்படின்ட்டு எ இ இந்த விஷயத்த மாத்தணும். எனக்கு நீ நல்ல பிளேயரா இருக்கணும். நீ நல்ல ஸ்டாரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்ற அந்த விஷயத்த நம்ம டீம் வந்து ரியலைஸ் பண்ணணும் பிசிசிஐ அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த விஷயத்துல. இந்த 3 விஷயங்கள அடுத்த 5 வருஷம் பண்ணுவாங்களா? அப்படின்ற இந்த நியூ இயர் வீடியோவா நான் இத பார்க்குறேன். நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு பிளான், ஒரு அடுத்த 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்? பிசிசிஐ எப்படி நடத்தணும்ன்ற அந்த ஒரு பிளான் அவங்க போடணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலா. ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் 2மே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்கப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC+ டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ்.